வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். ஏண்டா கல்யாண நாள் February 15th. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி நெக்ஸ்ட் டே லவர்ஸ் டே ஆச்சு. ஏன்னா அரேஞ்ச் மேரேஜ், லவ் பண்ணி யாரும் இல்ல. வாங்கிட்டு எவ்வளவு ரேட்டுன்னு கேட்டாங்க. 50 ரூபா சொன்னேன். அன்னைக்கு மறுநாள் பேசவே இல்லை சார். எப்படி சார் மனசாரும்? வேலண்டைன்ஸ் என்னைக்கு பூ கொண்டாந்து குடுக்கறப்ப அது விலை என்னன்னு ஒருத்தர் கேட்டா எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? எனக்கும் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கு. என்னது வேலண்டைன்ஸ் என்ன கொடுத்தப்ப வெறுத்து அல்லது எஸ் சார், பூ கொடுத்தாரு. எவ்வளோன்னு கேட்டேன். 50 ரூபாய் 60 ரூபாய் சொன்னாரு. குறைஞ்சபட்சம் உங்களுக்கு தொண்டை வரைக்கும் வர வார்த்தையை முழுங்கிட்டு சிரிச்சாவது தொலையலாம்ல. தூக்கின்னு வந்துட்டாங்கண்ணா. சரியா தூக்கின்னு வந்தோம். ஆனால் நாங்கள் தூக்கின்னு வந்தோம்னு தெரிஞ்சுட்டாங்க. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். சயின்ஸ் டீச்சர் அவரோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் லங்ஸ் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்காக ஒரிஜினல் லங்ஸே கொண்டு அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. அந்த வீடியோ தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஆஹா. Oh my god. It just explodes. என்னடி இது? இங்க பாரு, சைனாவோட பவர் பாத்தியா? இங்க பார், பாகிஸ்தானோட பவர் பாத்தியா? நீங்க ரெண்டு பேரும் இப்ப இந்தியாவோட பவர் பாருங்க. இந்தியா பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டானே. இப்ப புரிஞ்சுக்கிட்டேன்பா. விட இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டியே. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்பா. விட்றா. ஐ லவ் யூ டாடி. மீ டூ மை சன். ஐ லவ் யூ சோ மச் டாடி. மீ டூ பா. விடு. ஐ லவ் யூ டாடி. ஏய் அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லை. உட்கார்ந்த இடத்துல நம்பி இல்ல. ஏற்கனவே 2 வாட்டி அடிபட்டு இருக்கிற நீ. ஆமாவா இல்லையா? இல்ல. உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? அந்த குழந்தைய கடத்திட்டு வர சொன்னீங்க. கடத்தினியா? ஓ எங்கடா? அது நான் கடத்தி கூட்டிட்டு வந்தனா வர வழியில அவன் ஐஸ்கிரீம் கேட்டான். என்கிட்ட காசு இல்ல. சரி இப்ப உங்க அப்பாட்ட வாங்கிட்டு வரான்னு அமிச்சம். போனா ரொம்ப நேரம் வெயிட் பண்ண, அவன் வரவே இல்ல. டைம் ஆயிடுச்சுன்னு வந்துட்டேன். எங்க அம்மா சொன்னாங்க என் போன் தான் என்னோட எதிரின்னு. ஆனா கடவுள் என்ன சொன்னார்னா உங்க எதிரியை நேசிங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் நான் எப்பவுமே போன் யூஸ் பண்றேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.